Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu 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 Allah. As I look to nature. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்த இடத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. ஃபிக்ஹுல் ஹிலாஃப், கருத்து வேறுபாடுகளின் சட்டங்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வான். பதிவு செய்யவில்லை என்றால் இதை அனைத்தும் கேட்டோம் சென்றோம் என்று இருந்துவிடும். இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற 3 மிக முக்கியமான பிரிவுகள் அன்வாஉல் ஹிலாஃப், கருத்து வேறுபாடுகளின் வகைகள். அஸ்பாபுல் ஹிலாஃப், கருத்து வேறுபாடுகளின் காரணங்கள். அதபுல் ஹிலாஃப், கருத்து வேறுபாடுகளின் ஒழுக்கங்கள். அன்வாஉல் ஹிலாஃப், கருத்து வேறுபாடுகளின் பிரிவுகள். அஸ்பாபுல் ஹிலாஃப், கருத்து வேறுபாடுகளின் காரணங்கள். அதபுல் ஹிலாஃப், கருத்து வேறுபாடுகளின் ஒழுக்கங்கள். அவ்வலன் அன்வாஉல் ஹிலாஃப், முதலாவதாக கருத்து வேறுபாடுகளின் பிரிவுகள். அல் ஹிலாஃபு நவ்ஆன், கருத்து வேறுபாடு 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஹிலாஃபுன் ஃபி அஸ்லில் மில்லஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படைகளில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள். தானியன் வ ஹிலாஃபுன் ஃபி மசாயிலில் ஃபுரூஇ வல் அஹ்காம், மார்க்க சட்டங்கள் மார்க்க விடயங்களில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள். மார்க்கத்தின் பிரிவுகள், மார்க்கத்தின் சட்டங்கள், இதில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள். அன்வாஉல் ஹிலாஃப், மார்க்க கருத்து வேறுபாட்டின் வகைகள். அவ்வலன், முதலாவது அல் ஹிலாஃபு ஃபி அஸ்லில் மில்லஹ், மார்க்கத்தின் அடிப்படைகளில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள். வ ஹிலாஃபுன் ஃபி மசாயிலில் ஃபுரூஇ வல் அஹ்காம், மார்க்கத்தின் பிரிவுகள், மார்க்கத்தின் சட்டங்களில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள். ஹிலாஃபுன் ஃபி அஸ்லில் மில்லஹ், முதலாவதாக மார்க்கத்தின் அடிப்படைகளில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள். கண்ணியத்துக்குரியவர்களே,
இந்த உலகத்திலே மனிதர்கள் 3 வகைப்படுவார்கள். அன்னாசு ஸலாஸத்து அஸ்னாஃபின். மனிதர்கள் 3 வகைப்படுவார்கள். சின்ஃபுல் அவ்வல், முதல் வகை கூட்டம், மன் வஹ்ஹதல்லாஹு ஜல்ல வஅலா ஹுமுல் முஃமினூன். அல்லாஹுவை ஓரிரை கொள்கையோடு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்று தௌஹீதுடைய கொள்கையை ஏற்று வாழக்கூடிய முவஹ்ஹிதுகள், முஃமின்கள். இது முதல் வகை மனிதர்களில். இந்த வகையில் 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸிஹ், தங்களுக்கு தாங்களே அநீதத்தை தேடிக்கொள்வார்கள். வமின்ஹும் முக்தஸித், நடுநிலையாளர்கள். வமின்ஹும் சாபிகும் பில் கைராத்தி பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியோடு அல்லாஹ்வுடைய கட்டளையோடு நன்மையில் விரையக்கூடியவர்கள். 3 வகை மூமின்களில், முவஹ்ஹிதுகளில் 3 வகை. ஒன்று தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைப்பவர்கள், இன்னொன்று நடுநிலையாளர்கள், 3 நன்மையில் அல்லாஹ்வுடைய உதவியோடு விரையக்கூடியவர்கள். இதெல்லாம் எந்த வகை? எந்த வகை? நாம் இதில் நடுநிலையாளர்களா? நடுநிலையாளர்கள். மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இந்த வசனத்துடைய விளக்கத்தை கேட்ட பொழுது, வமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸிஹ், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டவர்கள் யார் தெரியுமா என்று கேட்டவரிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டு சொன்னார்கள், என்னையும் உங்களையும் போன்றவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் சொல்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டவர்கள் என்னையும் உங்களையும் போன்றவர்கள் தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பணிவை நம்முடைய ஈமானில் அல்லாஹ் கொடுப்பானாக. சின்ஃபு ஸானி, இரண்டாவது வகை, அல்லாஹுவை மறுக்கக்கூடிய காஃபிர்கள், முஷ்ரிக்குகள். மனிதர்கள் இரண்டாவது வகை, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்கள், முஷ்ரிக்குகள். இவர்கள்தான் இந்த பூமியில் அதிக எண்ணிக்கையோடு உலகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரை வாழப்போவர்கள். என்ன ஆதாரம்? இவர்கள்தான் உலகத்திலே அதிகமான எண்ணிக்கையுடையவர்கள். அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய முஷ்ரிக்குகளும் காஃபிர்களும். அல்லாஹ்விற்கு நன்றி இல்லாமல் நடக்கக்கூடியவர்கள் தான், அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களும் முஷ்ரிக்குகளும் தான் இந்த உலகத்திலே அதிகமானவர்கள். யார் கூறியது? எந்த நாடு கூறியது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் சூரத்துல் யூசுஃபுடைய 106வது வசனத்திலே, வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அல்லாஹ்வை அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், அவர்களில் பலர் அவர்கள் முஷ்ரிக்காக இருக்கக்கூடிய நிலையிலேயே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், உங்களில் குறைவானவர்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இன்னும் பல வசனங்களின் வாளியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அறிவிக்கின்றான். இந்த பூமியில் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய நன்றி கெட்டவர்கள் தான் இந்த பூமியில் அதிக எண்ணிக்கையில் வாழக்கூடிய மனிதர்கள். இரண்டாவது வகை. மூன்றாவது வகை சின்ஃபு ஸாலிஸ், சின்ஃபுல் கபீஸ், கெட்டவர்கள். இவர்கள் மிகவும் மோசமானவர்கள், மிகவும் அருவருக்கத்தக்கவர்கள், முஷ்ரிக்குகள், காஃபிர்களை விடவும் மோசமானவர்கள். இவர்கள் யார்? இவர்கள் முனாஃபிகூன், அல் முனாஃபிகூன். இந்த முனாஃபிக்குகளில் 2 வகை. முதல் வகை நிஃபாகுன் அக்தி, அடிப்படையில் ஏற்படக்கூடிய நயவஞ்சகத்தனம். நிஃபாக்கிலே 2 வகைப்படும். அடிப்படைகளிலே ஏற்படக்கூடிய நயவஞ்சகத்தனம். இந்த அடிப்படையில் ஏற்படக்கூடிய நயவஞ்சகத்தனம் யாரிடத்திலே ஏற்படுகிறதோ ஏற்பட்ட மாத்திரத்திலேயே அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவார். எப்படி? அவருடைய தோற்றம் இஸ்லாமை வெளிப்படுத்தும், அவருடைய உள்ளம் குஃப்ரையும் ஷிர்கையும் வெளிப்படுத்தும். உள்ளத்திலே காஃபிராக இருப்பார், வெளிப்படையில் முஸ்லிமாக இருப்பார். இந்த தன்மை யாரிடத்திலே இருக்கிறதோ இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு அதே நேரத்திலேயே வெளியேறி விடுவார்கள். இரண்டாவது வகை அமல்களிலே ஏற்படக்கூடிய நயவஞ்சகத்தனம். அமல்களிலே ஏற்படக்கூடிய நயவஞ்சகத்தனம் 5 வகையாக பிரிக்கப்படும். 2 ஹதீஸின் அடிப்படையில், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸின் அடிப்படையிலேயும்
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் ஹதீஸின் அடிப்படையிலேயும் இந்த இரண்டு ஹதீஸையும் முனாஃபிக்குகளுடைய தன்மையை வைத்து செயல்பாடுகளை வைத்து பார்க்கும் பொழுது 5 வகையாக நயவஞ்சகர்களுடைய தன்மை பிரியும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ், முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களின் அடையாளம் 3. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய்யே பேசுவார்கள். வ இதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வார்கள். வ இதா துமின ஹான, நம்பினால் மோசடி செய்வார்கள். எத்தனை வகை? 3 வகை. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிசன். இந்த 4 தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் தெளிவான முனாஃபிக்குகள். இதில் ஒரு தன்மை இருந்தாலும் அவர் அந்த தன்மையிலிருந்து விலகாத வரை அவர் முனாஃபிக்காகத்தான் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவார். வ இதா ஆஹத கதர, ஒப்பந்தம் செய்தால் அதை விட்டு மீறுவார். வ இதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வார். வ இதா ஹாஸம ஃபஜர, விவாதம் செய்தால் வரம்பு மீறி நடந்து கொள்வார், அநியாயமான முறையில் அதிலே நடந்து கொள்வார். இந்த 5 பேர், எண்ணி பார்த்தால் 5 பேர் வரும். இந்த 5 பேர் தான் முனாஃபிக்குகளுடைய தன்மையை சுமப்பவர்கள். இந்த 2 சஹீஹான அறிவிப்பை பொறுத்தவரை மனிதர்கள் 3 வகைப்படுவார்கள். முதல் வகை மூமின்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்கள், அதிலே 3 வகை. இரண்டாவது மனிதர்கள், இரண்டாவது வகை காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், அவர்கள்தான் இந்த பூமியில் அதிகமானவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. 3வது வகை முனாஃபிக்குகள், அதில் 2 வகைப்படும். ஒன்று அடிப்படைகளில் ஏற்படக்கூடிய நிஃபாக்குடைய தன்மையை கொண்டவர்கள், இரண்டாவது செயல்களிலே நிஃபாக்குடைய தன்மையை சுமப்பவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹிலாஃபுன் ஃபி அஸ்லில் மில்லா, அடிப்படைகளில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள். இது என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் சூரத்துல் ஹூதுடைய 118வது வசனத்திலே, வலா யஸாலூன முக்தலிஃபீன இல்லா மன் ரஹிம ரப்புக வலிதாலிக ஹலகஹும், அவர்கள் எல்லா நேரமும் சதா நேரமும் கருத்து வேறுபாடுகளிலேயே உழன்று கொண்டிருப்பார்கள், யாருக்கு அல்லாஹ் அருள் செய்தானோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். கால ஷாத்திபி ஃபி கிதாபிஹில் மாத்தியா, ஷாத்திபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது, இந்த வசனம் கூறக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் ஹுவல் ஹிலாஃபு ஃபி அஸ்லில் மில்லா, அடிப்படையில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கொண்டவர்கள். அதாவது அல்லாஹுடைய தீனில் எதுவெல்லாம் அடிப்படைகளாக இருக்கிறதோ அதில் கருத்து வேறுபாடுகளை யார் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த ஹிலாஃபுன் ஃபி அஸ்லில் மில்லா, அடிப்படையில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாட்டில் உள்ளவர்கள். இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு கருத்து வேறுபாடு பட்ட மாத்திரத்திலேயே வெளியாகி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத வேறு வழிகளை தங்களுடைய வாழ்க்கைக்கு தேடிக் கொள்கிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகளாக மறுமையிலே மாறுவார்கள். அந்த தீனை, அந்த வழிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதில் கருத்து வேறுபாடே கிடையாது. ஹிலாஃபுன் ஃபி அஸ்லில் மில்லா, ஒரு மூமினை பொறுத்தவரை இதில் கருத்து வேறுபாடு படமாட்டான். அல்லாஹ் ஒருவன். கருத்து வேறுபாடு உண்டா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். கருத்து வேறுபாடு உண்டா? தொழுகை 5 நேரம், கருத்து வேறுபாடு உண்டா? ருக்குவுக்கு பிறகு சுஜூத், கருத்து வேறுபாடு உண்டா? அல்லாஹ்வை மட்டும் தான் அழைக்க வேண்டும், கருத்து வேறுபாடு உண்டா? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சுஜூத் செய்யக்கூடாது, கருத்து வேறுபாடு உண்டா? இதில் அவர் கருத்து சரி, இவர் கருத்து சரி, அல்லது ரெண்டுமே சரிதான், இந்த நிலைப்பாட்டை ஏற்கொள்ள முடியுமா? இதில் ஒன்றுதான். இதில் கருத்து வேறுபாடு பட்டால் என்னாகும்? அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவார். இது கருத்து வேறுபாட்டின் முதல் வகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே நமக்கு உறுதியை கொடுப்பாடாக. இரண்டாவது வஹிலாஃபுன் ஃபி மசாயிலில் ஃபுரூஇ வல் அஹ்காம், மார்க்க சட்டத்தின் அடிப்படையிலேயும் மார்க்கத்துடைய சட்டங்களிலும் மார்க்கத்துடைய விடயங்களிலும் நிலைமைகளிலும் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள்.
கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கருத்து வேறுபாடுகள் தான் இன்று எமக்குள் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் எம்முடைய சமூகம் இன்று பல பிரிவுகளாக, பல குழுக்களாக இந்த பூமியிலே, இந்த முஸ்லிம் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்கிறான், அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு நீங்கள் பிரிந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கால தஆலா, சூரத்துல் அன்ஃபாலுடைய 46வது வசனம், வ அத்தீஉல்லாஹ வ ரசூலஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வலா தனாஸஉ, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஃபதஃப்ஷலு வ தத்ஹப ரீஹுக்கும், நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களுடைய சக்தியை, உங்களுடைய வலிமையை, உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். யாரோ இப்படி இன்றைய சமூகத்துடைய நிலைமையை அப்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படம் பிடித்து காட்டுகின்றான். அதனுடைய காரணத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நீங்கள் பிரிந்து விட்டால், நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களுடைய சக்தியை நீங்கள் இழந்து விடுவீர்கள், உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்களை மதிக்க மாட்டார்கள் இந்த உலகத்திலே வாழ்பவர்கள், உங்களுக்கு கண்ணியத்தை அளிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது போல, எண்ணிக்கையில் நீங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்றுதான். அதற்கு மதிப்பு இருக்காது, அதற்கு ஒரு உயர்வு இருக்காது, அதற்கு ஒரு கண்ணியம் இருக்காது, அதற்கு ஒரு சக்தி இருக்காது. இது நாம் வாழக்கூடிய எம்முடைய நாட்டிலே நாம் பார்க்கலாம். இந்த தேர்தல் எமக்கு அதை உணர்த்தியது. எவ்வளவு எண்ணிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த எண்ணிக்கைக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போய்விட்டதற்கு காரணம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிவின் வகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 105வது வசனம், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு واختلفوا من بعد ما جاءهم البينات واولئك لهم عذاب عظيم ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات. ஆதாரங்கள் தெளிவானதற்கு பிறகும் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு பட்டு பிரிந்து கொண்டார்களே, அவர்களை போன்றே நீங்கள் மாறிவிடாதீர்கள், நீங்கள் ஆகிவிடாதீர்கள். உலாஇக லஹும் அஸாபுன் அதீம், அவர்களுக்கு மகத்தான வேதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். சூரத்துல் அன்ஆமுடைய 159வது வசனம், யார் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு பட்டு பிரிந்து தனித்தனி குழுக்களாக மாறுகிறார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன், அவர்களிடத்திலே உங்களுக்கு அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்களுடைய கட்டளை அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அவர்கள் செய்த செயல்களை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எமக்கு தெளிவுபடுத்துகிறான். அதன் காரணமாக கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் இந்த சமூகம் பிரிவது அல்லாஹ்வுடைய தீனிலே தடை செய்யப்பட்ட ஒன்று. கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கவில்லை. கருத்து வேறுபாடுகள் குர்ஆன் சுன்னாவிலே எழுந்து கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம் முதற்கொண்டு மறுமை வரை. அதனுடைய காரணங்களை சொல்லும் பொழுது என்று உங்களுக்கு புரியும். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், மார்க்க சட்டங்களிலே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளின்படி நம்முடைய சமூகம் பிரிந்தால், இரண்டு முஸ்லிம்கள் இடத்திலே ஏற்படக்கூடிய மார்க்க சட்டத்தின் கருத்து வேறுபாடுகளின்படி ஒருவரை விட்டு சென்றால், பிரிந்து சென்றால், அல்லாஹ்வுடைய தீனிலே உஹுவா, சகோதரத்துவம், ஒற்றுமை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. சுப்ஹானல்லாஹ், உள்ளத்திலே பதிய வைக்கக்கூடிய எழுத்துக்கள். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மார்க்க அடிப்படையிலே மார்க்க சட்டங்களிலே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளின்படி நம்முடைய சமூகம் பிரிந்தால், இருவரிடத்திலே ஏற்படக்கூடிய மார்க்க சட்டத்தின் கருத்து வேறுபாட்டின் காரணமாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து சென்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சகோதரத்துவம், ஒற்றுமை என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஒற்றுமைப்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, கருத்து வேறுபாடுகள் என்பது சஹாபாக்களுடைய காலம் முதற்கொண்டு இன்று வரை இருக்கக்கூடியதுதான். எம்மிடத்திலே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஏன்? எம்முடைய ஆசிரியர் வேறாக இருக்கலாம், நம்முடைய மார்க்கத்தின் ஆசிரியர் வேறாக இருக்கலாம், அவருடைய கருத்துக்கு ஏற்ப நாம் இருப்போம்.
இன்னொருடைய ஆசிரியர் வேறாக இருக்கலாம், அவருடைய கருத்துக்கு ஏற்ப அவர் இருப்பார். ஆனால் சஹாபாக்களுக்கு ஆசிரியர் யார்? ஷேக் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லிமாதா இக்தலஃப ஸஹாபா? ஏன் சஹாபாக்கள் பிரிந்தார்கள்? முஅல்லிமுஹும் வாஹித், அவர்களுடைய ஆசிரியர் ஒருவராக இருந்த பொழுது சஹாபாக்கள் ஏன் கருத்து வேறுபாடுபட்டார்கள்? அவர்களுடைய ஆசிரியர் ஒருவர் தானே. அஸ்பாபுல் ஹிலாஃப், கருத்து வேறுபாடுகளின் காரணங்கள். தபீஅத்துல் பஷர், அவ்வளவு மனிதனுடைய இயற்கை குணமே அதுதான். மனிதனுடைய இயற்கை குணமே அதுதான். மனிதனுடைய நிறம் ஒன்று அல்ல, மனிதனுடைய மொழி ஒன்று அல்ல, மனிதனுடைய விரல் ரேகைகள் ஒன்று அல்ல. உலகத்திலே எந்த மனிதனுடைய தன்மையும் இன்னொரு மனிதனுக்கு ஒத்து வராது. எந்த குணமும், எந்த நிலைப்பாடும், எந்த சிந்தனையும், எந்த நிறமும், எந்த மொழியும், எந்த வடிவமும் மனிதனிடத்திலே ஒன்றாக இந்த பூமியிலே இருக்காது. அது ரப்புல் ஆலமீனுடைய மகத்துவத்தில் ஒன்றது, மகத்துவத்தில் உள்ளது. இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை போன்று இருக்க மாட்டான். அவனுடைய விரல் ரேகைகள் கூட ஒன்று கிடையாது. உலகத்திலே ஆரம்பத்திலே படைக்கப்பட்டது முதல் இந்த உலகம் முடியும் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களும், ஒவ்வொரு மனிதனும் வேறு தன்மையை, வேறு சிந்தனைகளை, வேறு நிறத்தை, வேறு மொழியை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் சூரத்து ரூமுடைய 22வது வசனம், وَمِنْ آيَاتِهِ خَلْقُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافُ أَلْسِنَتِكُمْ وَأَلْوَانِكُمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِلْعَالِمِينَ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றது உள்ளது வானம் பூமிகளுடைய படைப்புகள். வக்திலாஃபு அல்சினத்திக்கும், அவர்களுடைய மொழி வேறுபடுவது. வல்வானிக்கும், அவர்களுடைய நிறங்கள் வேறுபடுவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றது. கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு முதல் காரணம் மனிதன் படைக்கப்பட்டதே அதே நிலைப்பாட்டில்தான். மனிதனுடைய சிந்தனைகள் அனைத்தும் வேறு வேறாக இருப்பதால் கருத்து வேறுபாடுகள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக படும். தபீஅத்துல் பஷர், கருத்து வேறுபாட்டின் முதல் காரணம் மனிதனுடைய இயற்கை நிலைப்பாடு. இரண்டாவது காரணம் தனியன் ஆதமு புலூகித் தலீல், ஆதாரங்கள் சென்றடையாமல் இருப்பது. கருத்து வேறுபாட்டின் இரண்டாவது காரணம் என்ன? ஆதாரம் சென்றடையாமல் இருப்பது. அதாவது குர்ஆன் சுன்னாவிலே ஒரு ஆலிமுக்கு ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கும், இன்னொரு ஆலிமுக்கு ஆதாரம் கிடைத்திருக்காது. அல்ல, இந்த ஆலிமுக்கு எல்லா ஆதாரமும் தெரியும் என்று ஒருவர் கூறினால் அது உண்மையாக இருக்குமா? ஒரு ஆலிமிடத்தில் எல்லா ஆதாரமும் அவருக்கு தெரியும். குர்ஆன் சுன்னாவிலே எந்த ஹதீஸும் அவருக்கு தெரியாதது கிடையாது, எந்த குர்ஆன் வசனமும் ஒருவருக்கு தெரியாது கிடையாது. ஒருவர் என்ற ஒரு நிலைப்பாட்டை ஒருவர் மேற்கொண்டால் அவர் வழிகேட்டின் நிலைப்பாட்டை நோக்கி தன்னை செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமாகிவிடும். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு ஆலிமிடத்திலே, எந்த ஒரு மார்க்க அறிஞரிடத்திலே ஒட்டுமொத்த சஹீஹான ஆதாரங்களும் கிடைத்துவிட்டது என்று ஒருவர் கருதினால் அவர் தெளிவான பாவத்தை நோக்கி, தெளிவான தவறை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய நிலைப்பாட்டை செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எமக்கு கூறுகிறார்கள். அப்படி என்றால் சஹாபாக்களுக்கு எல்லா ஆதாரங்களும் தெரியாது என்று கூற வருகிறீர்களா? அப்படி என்றால் சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு பட்டார்களே, அவர்களுக்கு எல்லா ஆதாரமும் தெரியாது என்ற நிலைப்பாட்டிலே நீங்கள் கூறுகிறீர்களா? அப்படி என்றால் ஆம், சஹாபாக்கள் அனைவருக்கும் எல்லா ஆதாரங்களும் சென்றடையவில்லை. சஹாபாக்கள் அனைவருக்கும் அல்லது ஒருவருக்கும் எல்லா ஆதாரம் சென்றடையவில்லை. என்ன ஆதாரம்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் ஒரு குழு பிரிகிறது. இரண்டாவது குழு அபு உபைதா இப்னு ஜர்ராஹ், அபு உபைதா அல் அமீனு ஹாதிஹில் உம்மா. அல் அமீனு என்ன அர்த்தம்? அபு உபைதாவுடைய பட்டப்பெயர் என்ன? இந்த உம்மத்துடைய அல் அமீன், பொறுப்பாளி, நம்பிக்கையாளர். அந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலும்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலும் மார்க்க சட்டத்திற்காக 2 குழுக்கள் பிரிகிறது. என்ன சட்டம்? ஷாமிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சென்றிருக்கும் பொழுது ஷாமிலே அத்தாவுன் பரவக்கூடிய நோய், காலரா போன்ற பரவக்கூடிய நோய் அந்த பிரதேசத்திலே இருப்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூ உபைதா அவர்களுக்கும் தகவல் வருகிறது. இந்த ஷாமிற்கு நுழையலாமா வேண்டாமா? இந்த நோய் இருக்கும் பொழுது இந்த ஷாம் பிரதேசத்திற்கு உள்ளே சென்று போரிடலாமா, அங்கே சென்று வாழலாமா என்ற ஒரு கேள்வி சஹாபாக்களிடத்தில் எழும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். உமர் அவர்கள் முடிவு செய்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்கிறார்கள், நாம் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவோம் என்று உமர் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அப்போது அபூ உபைதா அவர்கள் கேட்கிறார்கள், அஃபிராரம் மின் கதரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்திலிருந்து நீங்கள் விரண்டு செல்ல பார்க்கிறீர்களா? என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கிறது, வாருங்கள் செல்லுவோம், இதை விட்டு நீங்கள் விரண்டு செல்ல ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய அந்த கதரை நீங்கள் அந்த கதரிலிருந்து நீங்கள் செல்ல விரும்புகிறீர்களா? அப்போது உமர் அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நஅம் நஃபிர்ரு மின் கதரில்லாஹி இலா கதரில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்களுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் விதித்த ஒரு கதரிலிருந்து இன்னொரு கதரை நோக்கி செல்ல ஆசைப்படுகிறேன். கதருக்கு தமிழ் என்ன? அரபில் என்ன? கதிர்னு சொல்லுவோம் நம்ம. கதிர் அல்ல, கதர். அல்லாஹுடைய ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதிக்கு செல்கிறோம். அல்லாஹ் இதில் தீமையை வைத்திருக்கிறான், நன்மையின் விதியின் பக்கம் செல்லுவோம் என்று உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இருவருக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுபட்டு 2 குழுக்களாக அந்த நாட்டிற்குள் நுழைவோமா, அந்த பரவக்கூடிய நோய் இருக்கக்கூடிய அந்த நாட்டிற்கு நுழைவோமா என்ற கருத்து வேறுபாடு 2 சஹாபாக்களுடைய குழுவிற்கு வருகிறது. அப்போது ஃபஜா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், யார் வருகிறார்கள்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், இன்ன இந்தி மின் ஹாதல் இல்மன், என்னிடத்திலே இதனுடைய கல்வி இருக்கிறது. சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக நான் கேட்டிருக்கிறேன். இதா சமிஅத்தும் பிஹி பில் அர்தின் ஃபலா தக்தமு அலைஹி, நீங்கள் ஒரு ஊரிலே இது போன்ற நிகழ்வு இருப்பதாக, இது போன்ற நோய் இருப்பதாக கேள்விப்பட்டால் அதனுள் நீங்கள் நுழையாதீர்கள். ஒரு நோய் அந்த ஊரிலே ஏற்பட்டதாக நீங்கள் அறிந்தால், வைதா வக்அ பில் அர்தின் வ அன்தும் பிஹா, நீங்கள் அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால், ஃபலா தக்ருஜு ஃபிராரம் மின்ஹு, அதை விட்டு நீங்கள் வெளியேறாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் கேட்டேன் என்று யார் கூறுகிறார்கள்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கூறுகிறார்கள். அந்த 2 சஹாபாக்களுடைய குழுவிற்கும் அப்போதுதான் தெரிகிறது இந்த ஹதீஸ் இருப்பதாகவே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபஹமிதல்லாஹு உமர் இப்னுல் கத்தாப் ثم انصرف, அல்லாஹ்வை புகழ்ந்து உமர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு திரும்பி செல்கிறார்கள். 2வது காரணம், கருத்து வேறுபாட்டினுடைய 2வது காரணம், மார்க்க ஆதாரம் அவர்களிடத்திலே சென்றடையாமல் இருக்கும். பல ஆதாரங்களை சொல்லலாம், நேரத்தின் காரணமாக முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் பதிவு செய்கிறேன். 3வது, இஹ்திலாஃபுஹும் ஃபி ஃபஹ்மித் தலீல், அந்த தலீலை புரிந்து கொள்வதில் ஏற்படக்கூடிய புரிதல், அந்த ஹதீஸை புரிந்து கொள்வதில், அந்த ஆதாரங்களை புரிந்து கொள்வதில் ஏற்படக்கூடிய நிலைப்பாட்டின் காரணமாகவும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இஹ்திலாஃபுஹும் ஃபி ஃபஹ்மித் தலீல். ஆதாரம் என்ன? சஹாபாக்களிடத்திலும் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது அவர்கள் கூறிய ஹதீஸில் இருந்து பல பிரிவுகளாக சஹாபாக்களும் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் பொழுதும் இப்படி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அஹ்ஸாபுடைய யுத்தத்திலிருந்து திரும்பி வந்த பொழுது யூதர்கள் செய்த சூழ்ச்சியின் காரணமாக, குறிப்பாக பனு குரைதாவை சேர்ந்த யூதர்கள் செய்த சூழ்ச்சியின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் பனு குரைதாவுக்கு எதிராக ஒரு படையை அனுப்புகிறார்கள். அப்போது சொன்னார்கள், லா யுஸல்லி அன்ன அஹதுன் அல் அஸ்ர இல்லா ஃபீ பனி குரைதா. கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீஸை.
நீங்கள் அந்த குழுவை பார்த்து சொல்லுகிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பனு குரைதாவை சென்றடையும் வரை உங்களில் யாரும் அஸரை தொழக்கூடாது. வார்த்தை புரிஞ்சா? உங்களில் யாரும் அஸரை பனு குரைதாவுடைய இடத்தை அடையும் வரை உங்களில் யாரும் தொழக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் கட்டளையாக கூறிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கு முன்னாலேயே அஸருடைய வக்து முடியக்கூடிய நிலைமை வந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் பேசுகிறார்கள், அஸருடைய வக்து முடிய போகிறது, இதை விட்டால் அஸருடைய வக்து முடிந்துவிடும், அதனால் நாம் தொழுது விட்டு செல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் நாம் விரைவாக செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டுமானால் அப்படி நமக்கு சொல்லி இருக்கலாம், ஆனால் அஸருடைய வக்து முடிய போகிறது, நாம் தொழுது விட்டு செல்லுவோம் என்று ஒரு சஹாபாக்களுடைய குழு தொழுகிறது. இன்னொரு சஹாபாக்களுடைய குழு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இட்ட கட்டளை, அதனால் பனு குரைதாவை அடையும் வரை நாங்கள் அஸரை தொழமாட்டோம் என்று கூறி பனு குரைதாவிற்கு சென்று அஸரை நிறைவேற்றுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீர்ப்பளிக்க போகிறார்கள்? மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையிலே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையாக கூறியதற்கு பிறகும் கூட 2 பிரிவுகள் பிரிந்ததற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பு என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை அதிகமாக பேணக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த 2ஐயும் மறுக்காமல் பனு குரைதாவிற்கு எதிராக நடந்த போரிலே அந்த 2 கருத்து வேறுபாடுகள் பட்ட குழுவையும் ஒரே சஃபிலே நிறுத்தினார்கள். இந்த வார்த்தையை பதிவு செய்யுங்கள். 2 குழுக்கள் கருத்து வேறுபாடுபட்டு பிரிந்திருந்தாலும் பனு குரைதாவுடைய யுத்தத்திலே 2 பிரிவையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சஃபிலே அணிவகுத்தார்கள். அந்த கருத்து வேறுபாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் இது தவறு, இது சரி என்று கூறாமல். இதைவிட என்ன உதாரணம் நமக்கு தேவை? இதைவிட என்ன உதாரணம் தேவை? ஒரு முஸ்லிமை சகோதரனாக கருதி அவனோடு பணி செய்து அவனோடு மார்க்க பணியை செய்வதற்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டிய இந்த அழகை விட என்னவோ வழிகாட்டல் தேவைப்படுகிறது இந்த சமூகத்திற்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளங்களை ஒன்றிணைப்பானாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஜ்லிஸ் ஷூரா மஷ்ஊரா செய்யக்கூடிய அந்த சபையிலே உமர் அவர்கள் கேட்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் வந்தால் மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், நபியே அணி அணியாக இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி நுழைவார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று கூறுகின்றானே. இந்த சூரா எதை குறிக்கிறது? இந்த சூரா எதை குறிக்கிறது? ஒட்டுமொத்த ஃபகால சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார்கள், ஃபத்ஹுல் மக்கா, மக்காவுடைய வெற்றியை குறிக்கிறது. மக்காவுடைய வெற்றி வந்தால் மக்கள் எல்லோரும் அணி அணியாக நுழைவார்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறுகிறான் என்று கூறிவிட்டு உமர் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், இப்னு அப்பாஸ், இந்த வசனம் இந்த சூரா எதை குறிக்கிறது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமர் அவர்களே, எனக்கு இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, எனக்கு இதில் வேறொரு கருத்து இருக்கிறது, என்ன கருத்து கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய தூதருடைய தவணையை, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தை குறிக்கிறது, முடிவை குறிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இறப்புடைய அந்த முடிவைத்தான் இந்த சூரா குறிக்கிறதே தவிர ஃபத்ஹுல் மக்காவை குறிக்கவில்லை என்று நான் கருத்தை கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் எல்லோரும் இப்னு அப்பாஸ் அவர்கள், இப்படி நீங்கள் கருத்து வேறுபாடு படலாம், நாங்கள் எல்லோரும் ஒரு கருத்தில் இருக்கும் பொழுது என்று சொன்னார்களா? உமர் அவர்கள், நீங்கள் எல்லோரும் இந்த கருத்தில் இருக்கிறார்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள் நீங்களும் அந்த கருத்திலே சேருங்கள் என்று வற்புறுத்தினார்களா? உமர் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டில் அந்த மஷூராவிலே அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் மற்ற எல்லோரும் நீங்கள் கருத்து வேறுபாடு பட்டுவிடுங்கள் என்று புறக்கணித்தார்களா? யாரும். இன்னும் ஒழுக்கத்தை பாருங்கள், சஹாபாக்களிடத்தில் என்ன நிலைப்பாட்டை பாருங்கள். ஏனென்றால்
ஒரு கருத்தை புரிந்து கொள்வதில் ஒவ்வொருவரும் வித்தியாசப்படுவார்கள். ஒரு ஹதீதை புரிந்து கொள்வதிலும் சரி, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை புரிந்து கொள்வதும் சரி, ஒரு வார்த்தையை புரிந்து கொள்வதிலும் ஒவ்வொருவரும் வேறு வேறு கருத்தை கொள்ளுவார்கள். உதாரணமாக பாருங்கள், புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே கூறினார்கள், இன்ன அப்தன் ഖയ്யரஹு அல்லாஹு பைன அய்யுதியஹு மின் ஸஹரத்தித் துன்யா மா ஷா வ பைன மா இன்தஹு ஃபக்தார மா இன்தஹு. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். இந்த உலக வாழ்க்கையுடைய அலங்காரங்களையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதையும் அந்த அடியான், அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி உள்ளவர், அல்லாஹ்விடத்தில் இருந்ததை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இந்த நேரத்திலே எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சியிலே இருந்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், உன்துரு இலா ஹாதா ஷேக், இந்த வயதானவருக்கு என்ன ஆகிவிட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அடியார் தன்னிடத்தில் இருந்ததை, அல்லாஹ்விடத்தில் இருந்ததை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துடைய அலங்காரத்தை விட்டுவிட்டார் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த தேர்ந்தெடுப்பு சிறந்ததுதானே, ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போது அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் எங்களிலே இந்த வார்த்தையை சரியாக புரிந்தவர்கள். அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள். ஒரு ஹதீஸை தெளிவாக புரிந்து கொள்வது, ஒரு வார்த்தையை சரியான முறையிலே ஃபஹம் செய்வது, புரிந்து கொள்வது அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய அருள், நிஅமா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எதை புரிந்தார்கள்? தேர்ந்தெடுக்கக்கூடிய அடியான் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்காமல் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடத்தில் இருந்ததை தேர்ந்தெடுத்துக் கொண்டதனுடைய விளக்கம், இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிய போகிறார்கள். இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிய போகிறார்கள் என்பது இந்த அறிவிப்பு எங்களுக்கு பின்னால் தான், இந்த செய்தி எங்களுக்கு அபூபக்கருடைய அந்த விளக்கத்திற்கு பிறகுதான் எங்களுக்கு புரிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலவ் குன்து முத்தஹிதன் ஹலீலி மின் உம்மத்தி லத்தஹது அபூ பக்கர். ஒருவரை இந்த உலகத்திலே உற்ற தோழராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நான் அபூபக்கர் அவர்களை எடுத்திருப்பேன். சதீக் அவர்கள், தோழர்கள். ஹலீலுக்கும் சதீக்கிற்கும் இடையிலே வேறுபாடு இருக்கிறது. சதீக் என்றால் தோழர், ஹலீல் என்றால் உற்ற தோழர், நெருங்கிய தோழர். அப்படி தமிழ்ல அப்படி அர்த்தம் வைக்கிறார். நான்காவது, அதமுல் உகூஃபி அலா நஸ்ஹித் தலீல். ஒரு ஆதாரம் எடுக்கப்பட்டு விட்டது அல்லது மார்க்கத்திலே நீக்கப்பட்டு விட்டது என்ற கல்வி அவரை சென்றடையாமல் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் இது போன்ற நிகழ்வை நாம் பார்க்கலாம். அந்த ஆதாரம் நீக்கப்பட்டு விட்டது என்ற கல்வி அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதனாலும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சொல்லக்கூடிய விஷயமா புரியுதுல? மெதுவாக தானே போற, ஸ்பீடா இல்லையே. உதாரணம், முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், முஆவியத் இப்னு ஹக்கம் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு தொழுது கொண்டிருந்தோம். நல்ல சுவையான செய்தி. இது ஆத்தஸ ரஜுலுன் மினல் கௌம், ஒரு தோழர் தும்பினார். தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு தோழர் தும்பினார். அப்போது வந்திருந்த நான், முஆவியா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அப்போது வந்திருந்த நான் ஃபகுல்து யர்ஹமுக்கல்லாஹ், தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? தும்பிய பொழுது யர்ஹமுக்கல்லாஹ் என்று கூறுகிறார்கள். ஃபரமானியல் கௌமு பி அப்சாரிஹிம், தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கள் என்னை பார்த்து அவர்களுடைய பார்வையை வீசினார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கோபத்தோடு பார்க்கிறார்கள். நான் கேட்டேன், என்ன ஆனது உங்களுக்கு? எங்கே நின்று கொண்டிருக்கிறார் அவர்? எங்கே நின்று கொண்டிருக்கிறார்? தொழுகையிலே பேசக்கூடிய வழக்கம் ஆரம்பத்தில் இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தடை செய்தால், இந்த தடை செய்த செய்தி இந்த சஹாபிக்கு தெரியாது. அவர் என்ன ஆனது உங்களுக்கு? அவர் தும்புகிறார், நான் ரஹமுக்கல்லாஹ் என்று கூறுகிறேன் என்று சத்தமிடுகிறார். அருகில் இருந்த ஒரு தோழர் அந்த சஹாபியுடைய தொடையை ஓங்கி தட்டுகிறார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், சரி அமைதியாக இருப்போம் என்று இருந்த பொழுது, ஃபலம்மா ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது விட்டு என்னை நோக்கி திரும்பினார்கள். என்னை பார்த்தார்கள், என்னை நோக்கி வந்தார்கள். என்னுடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். கேளுங்கள், மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆசிரியரை இதற்கு முன்னாலும் இதற்கு பின்னாலும் பார்த்ததில்லை,
அழகிய முறையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஃபவல்லாஹி மா கஹரனி வலா பரபனி வலா ஷதபனி, என்னை ஏசவில்லை, என்னை அடிக்கவில்லை, என்னை திட்டவில்லை, கோபமாக நடந்து கொள்ளவில்லை. சொன்னார்கள் இடத்திலே இன்ன ஹாதிஹி ஸலாத் லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉன் மினல் கலாமின் நாஸ் இன்னமா ஹுவ தஸ்பீஹு வல் தக்பீரு வ கிராஅத்துல் குர்ஆன். தோழரே, தொழுகை என்பது ஒரு மனிதரோடு பேசக்கூடிய விஷயம் அல்ல. அது தஸ்பீஹுடைய இடம், அது தக்பீருடைய இடம், அது குர்ஆனை ஓதக்கூடிய இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த கற்றுக் கொடுத்த ஆசிரியரை போன்ற சிறந்த ஆசிரியரை இந்த உலகம் முன்னாலும் பார்த்திருக்காது, இந்த உலகம் அவர்களுக்கு பின்னாலும் பார்க்காது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்துப்பான், நம்ம பள்ளியில் நடந்துருச்சுன்னா இதெல்லாம் ஒரு ஆள் சத்தம் போட்டு தொழுகையில பேசிட்டாருன்னு சொன்னா தொழுகை முடிஞ்ச உடனே பூற்றா கதவன்றுவாங்க நம்ம ஆட்கள்லாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் பாதுகாக்க. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த நடவடிக்கையிலிருந்து இந்த தோழருக்கு மார்க்க ஆதாரம் நஸக், அதாவது அந்த செய்தி, அந்த சட்டம் நீக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி தெரியவில்லை. இன்னும் பல ஆதாரங்களை அதற்கு நாம் கூறலாம். உதாரணமாக, ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதுவுடைய ஒரு பையை கட்டி கொண்டு வருகிறார். அந்த அரபிகள் பயன்படுத்துவார்கள் அந்த பை, தோல் பை, அதை கட்டி கொண்டு மதுவை தூக்கி கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த மதுவை கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ், பரிசாக கொடுக்கிறார். அவருக்கு தெரியாது மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று. அப்போது அருகில் இருந்த தோழர்கள் சொன்னார்கள், மது குடிப்பதுதான் ஹராம், மது விற்பது ஹராம் அல்ல என்று அவரை கூறிவிட்டு விற்பதற்காக கிளம்பும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் சொன்னார்கள், மது விற்பதும் ஹராமாக்கப்பட்டு விட்டது. அப்போ இந்த ஹதீஸ் எல்லாம் தோழர்களுக்கு சென்றடைய, ஏன் ஒரே சபையில எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து எல்லா நேரமும் ஹதீஸ்களை கேட்கவில்லை. சஹாபாக்கள் இருப்பார்கள், செல்லுவார்கள், சஹாபாக்கள் இருப்பார்கள், செல்லுவார்கள். இந்த சஹாபாக்களுடைய குழுவிற்கு சொன்னது அந்த சஹாபியுடைய குழுவிற்கு தெரிந்திருக்காது. பின்னால் வரை தெரியாமல் இருந்திருக்கலாம், அவர்களுடைய மரணம் வரை கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அல்லாஹ் ஹதீஸை பாதுகாத்தான், ஹதீஸை ஒருங்கிணைக்கக்கூடிய குழுவை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த மார்க்க அறிஞர்கள் மூலமாக அந்த ஹதீஸ்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்தான். இன்றும் கூட ஒரு ஆலிமுக்கு இது போன்ற நிலைப்பாடு ஏற்படலாம். ஒரு சட்டத்தை அவர் கூறுவார், அந்த சட்ட மார்க்கத்தில் நீர்க்கப்பட்டது என்ற ஒரு கல்வி அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் அவர் ஃபத்வா கொடுத்த காரணத்தால் அவர் வழிகட்டவர் என்று ஒதுக்கிவிட முடியாது. எப்படி சஹாபாக்கள் அறிவுறுத்தினார்களோ, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழருக்கு அறிவுறுத்தினார்களோ, அது போன்று அழகிய முறையில் நடந்து கொள்வதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கம். ஐந்தாவது அந்நிசியான், மறதி. உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் மறப்பார்கள். யா அப்துல் பாசித் இத்தகில்லா, அப்துல் பாசித் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். முஹம்மது ரசூலுல்லாஹ் மறப்பார்களா? முஹம்மது ரசூலுல்லாஹ் மறப்பார்களா? ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா அன பஷருன் அன்சா கமா தன்சவுன். நானும் மனிதன்தான், நீங்கள் எப்படி மறப்பீர்களோ அது போன்று நானும் மறப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபனசிய ஆயா, ஒரு வசனத்தை மறந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒரு வசனத்தை மறந்து விட்டார்கள். தொழுகை முடிந்தவுடன் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த வசனத்தை மறந்து விட்டீர்களே என்று கூறிய பொழுது உபை அவர்களை பார்த்து கேட்டார்கள், உபை அவர்களே, நீங்கள் அதை நினைவுபடுத்தி இருக்க வேண்டாமா எனக்கு? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், என்ன பணிவு பாருங்கள், என்ன ஒழுக்கம் பாருங்கள். உபை அவர்களே, எனக்கு நீங்கள் நினைவுபடுத்தி இருக்கக்கூடாதா? இந்த ரசூலுக்கு ஒரு சஹாபியாக இருக்கக்கூடிய நீங்கள் நினைவுபடுத்தி இருக்கக்கூடாதா? யாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒழுக்கத்தை எல்லோரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். முஹம்மது ரசூலுடைய இந்த செயல்பாட்டின் மூலமாக அவர் பெரிய ஆசிரியராக இருந்தாலும் சரி, அவரிடத்திலும் தவறு சுட்டி காட்டப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுவார். முஹம்மது ரசூலை விட சிறந்த ஆசிரியர் யார்? முஹம்மது ரசூலை விட சிறந்த மனிதர் இந்த உலகத்தில் யார்? அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சிறிய தவறும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் உஹருடைய தொழுகை. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன ரசூலுல்லாஹ் 2 ரக்காத்தானே தொழுதார்கள், இன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது பள்ளியில் இமாம் செஞ்சா இமாம் அடுத்த வக்திலேயே வேலை விட்டு தூக்கிடுவாங்க. அவர் என்ன உலகத்துடைய கவனத்தை பூமியை மனசுல வச்சுட்டு தொழுகையில 2 ரக்காத் தொழுதுட்டு போயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது. ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகை மாற்றப்பட்டு விட்டதா, என்ன ஆச்சு, 2 ரக்காத்தான தொழுதிங்க அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படியா, வாருங்கள் என்று அழைத்து மறுபடியும் 2 ரக்காத்துகள் தொழுது சுஜூதை செய்து அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை முடித்தார்கள். அன்னிசியாத், மறதி, மார்க்க சட்டத்தில் ஏற்படக்கூடிய அறியா மறதியின் காரணமாகவும் அந்த ஹதீஸ் அவருக்கு மறந்திருக்கும், அந்த ஹதீஸை அவர் மறந்திருப்பார், மறதியில் சட்டம் சொல்லி இருப்பார், அதனாலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். 5 வகையாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். தபியாத்துல் பஷர், மனிதனுடைய வழக்கம், மனிதனுடைய இயற்கை தன்மை அது. 2வது, ஆதாரங்கள் சென்றடையாமல் இருக்கலாம். 3வது, புரிதலில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளின் காரணமாக. 4வது, அந்த ஆதாரம் நீக்கப்பட்டிருக்கலாம். 5வது, அந்த ஆதாரத்தை அவர் மறந்திருக்கலாம். இந்த 5 காரணங்களின், அந்த 5 அடிப்படைகளின் காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. இதெல்லாம் யாருக்குரிய சட்டம்? நான் புகாரி இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சு ஒரு வாரத்தில் புகாரிய ஒரு பாகத்தை முடிச்சிட்டேன், அல்லது ஒரு வருஷத்துல புகாரியை முடிச்சிட்டேன், புகாரில் எல்லா ஹதீஸும் தெரியும், நானும் சட்டம் சொல்கிறேன் என்றால் இவருக்கு இந்த 5 தன்மையும் பொருந்துமா? 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 அவர் ஃபத்வா கொடுத்தார், அவர் தெரியாம சொல்லியிருப்பாருங்க, அப்படி சொல்ல முடியுமா? அவர் மறதியில சொல்லியிருப்பாருன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு அந்த ஆதாரம் கிடைக்கலன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் யாருக்குரிய சட்டம்? மார்க்கத்தை கற்ற உலமாக்களுக்கு உரிய சட்டம். இதை நாமையும் புரிந்து கொள்கிறோம். இதன் காரணமாக உலமாக்களிடத்திலே கருத்து வேறுபாடு ஏற்படும். இதன் காரணமாக மார்க்க அடிப்படையில் உலமாக்கள் ஃபத்வா செய்யும் பொழுது அதிலே கருத்து வேறுபாடு நிச்சயமாக ஏற்படும். எம்முடைய கடமை, கல்வியிலே குறைவாக இருக்கக்கூடிய எம்முடைய கடமை அவர்களை நோக்கி திரும்புவதுதானே தவிர தெரிந்ததை கொண்டு சட்டம் சொல்லுவது அல்ல. அல்லாஹ் நம்முடைய நாவுகளை அதிலிருந்து பாதுகாப்பானார். ஒரு ஹதீஸை படிச்சிருப்பார், உடனே சட்டம் சொல்லிடுவார். அவர் யாரப், நீ சமூகத்துடைய நிலைமை அதுதான். ஒரு ஹதீஸை படிச்சிருப்பார் அல்லது ஒரு பயான் சீடியை கேட்டிருப்பார், உடனே ஃபத்வாக்கள், பெரிய பெரிய மார்க்கத்துடைய சட்டத்தில் எல்லாம் ஃபத்வா செய்வார். அழகிய வார்த்தை, கருத்து வேறுபாட்டில் கல்வி இல்லாதவர்கள் வாயை அடைத்து விட்டால், அவர்கள் மௌனமாகி விட்டால் கருத்து வேறுபாடும் மௌனமாகிவிடும். கல்வி இல்லாதவர்கள் கருத்து வேறுபாட்டில் மௌனமாகிவிட்டால் எதுவும் மௌனமாகிவிடும். லவ் சகத மன் லா யஅலம் லசகதல் ஹிலாஃப். சுப்ஹானல்லாஹ். கருத்து வேறுபாட்டில் கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடும் மௌனமாகிவிடும். இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் உலமாக்கள் மத்தியில் எல்லாம் பேசப்படல, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் உட்கார்ந்து இது சரி இது தவறு என்றெல்லாம் பேசுகிறார்கள். அதை ஒரு வாதமாக வைத்து அதை ஒரு பெரிய நிகழ்வாக ஆக்கி அதில் பிரிந்து கொள்வது அவர்கள் அல்ல. யார் பிரிந்து கொள்றார்? கேண்டீன்ல உட்கார்ந்து டீ குடிப்பாங்க, அவங்க பிரிந்து கொள்வாங்க. அவர்கள் குர்ஆன் சுன்னா என்றால் என்னவென்று தெரியாது, அவர்களுக்கு அரபியுடைய ஞானம் இருக்காது, ஹதீஸுடைய ஞானம் இருக்காது, குர்ஆனுடைய தஃப்சீருடைய உசூலுடைய ஞானங்கள் இருக்காது, ஹதீஸுடைய உசூலுடைய தஃப்சீர் ஷரஹுடைய ஞானங்கள் இருக்காது. ஆனால் அவர்கள் கருத்து வேறுபாடுபட்டு பிரிவார்கள். அவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் இந்த தமிழ் சமூகத்தில் மௌனமாயிரும். இப்படித்தானே? சூனியம் இருக்கா இல்லையா? யாரு பேசிக் கொண்டிருக்கா? இன்னைக்கு யார் பேசிக் கொண்டிருக்கா? சூனியம்னா என்ன, சிஹர்னா என்ன சொல்லுங்க. ஹதீஸில் சிஹரை பத்தி என்ன சொல்லப்படுது, உலமாக்களுடைய ஃபத்வாக்கள் என்ன அதற்கு? இதெல்லாம் தெரிந்தவர்கள் பேசுகிறார்களா அல்லது அது எப்படிங்க சாத்தியம் நினைக்கிறவங்க பேசுறாங்களா? யார் பேசுறா? குர்ஆனுக்கு சஹீஹான ஹதீஸ் முரண்படும். யார் பேசுறா? யார் பேசுறா? புகாரி யார் சொல்லுங்க பாப்போம். அவங்கள்ட்ட கேளுங்க, புகாரி யார் சொல்லுங்க. புகாரி எப்படி ஹதீஸை தொகுத்தார், என்ன உசூல்கள் வச்சிருந்தால் ஹதீஸை தொகுக்கிறதுக்கு, அந்த உசூல்களை சொல்லுங்க. புகாரியுடைய ஹதீஸை மறுக்கிறதுக்கு நான் அவங்கள்ட்ட கேளுங்க, தெரியாது. அவர்கள் மௌனமாகி விட்டால் இதுவெல்லாம் மேலே வந்திருக்காது. இந்த சமூகம் இன்று இதில் திளைத்துக் கொண்டிருக்கும் காரணத்தால் தான்
இதிலேயே தங்களுடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கும் காரணத்தால் தான் பெரிய பெரிய இன்னைக்கு விஷயங்கள் எல்லாம் கூகுள் அடிச்சு பார்த்து கூகுள் ஃபத்வா, அவ்வளவுதான். கூகுள் அடிச்சு பார்த்தா கூகுள் ஃபத்வா ஏதோ வெப்சைட்ல இருக்கும், நானும் ஃபத்வா படிக்கிறேன்னு சொல்லி ஃபத்வா கொடுப்பாரு. ஃபேஸ்புக் ஃபத்வா இன்னைக்கெல்லாம். லா இலாஹ இல்லல்லாஹ். இல்முடைய கல்வியுடைய உண்மையான முறையை அறிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. கல்வி, மார்க்க கல்வி என்பது அல்லாஹ் யாருக்கு தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களிடத்திலே அல்லாஹ் ஒப்படைக்கக்கூடிய ஒன்று. அது கல்வியுடைய ஞானத்தை எல்லோருக்கும் நான் நினைத்தது போன்று பெற்றுவிட முடியாது. அல்லாஹ் அருள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. எமக்கு தெரியவில்லை என்றால், எமக்கு அந்த ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் தெரிந்தவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளும்படி அல்லாஹ் எமக்கு கட்டளையிடுகிறான். நீங்க அதில் நுழையாதீங்க. அப்போ கருத்து வேறுபாட்டு இந்த சட்டங்களை தேடுவதற்கு அவர் கல்வியாளர்களிடத்திலே கல்வி பயின்று இருக்க வேண்டும். மார்க்க சட்டங்கள், அடிப்படைகள், ஒழுக்கங்கள், ஆதாரங்கள் இவை அனைத்தையும் தெரிந்திருக்கக்கூடிய நிலைமையில் அவர் தன்னை வளர்த்திருக்க வேண்டும். நேத்தான் குர்ஆன் ஓதவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவர் பேசக்கூடிய பேச்சு என்ன இன்னைக்கு சமூகத்தில்? நேத்து தான் மார்க்க சபைகளில் உட்கார்ந்து கல்வி படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அவருக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? என்னை விட யாராவது சொல்ல முடியுமாங்கிற அளவுக்கு பேசக்கூடிய மனிதர்கள் இம்மிடத்திலும் இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறையாக சொல்லல. இது அல்லாஹ்வுடைய தீன், இது விளையாட்டல்ல. இந்த தீன் அவர்களுடைய நாவுகள் விளையாடுவதற்கு விளையாட்டல்ல. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதிலே ஒரு சட்டத்தை அவர் மாற்றி கூறிவிட்டாலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர் உண்மையில் உள்ளத்தால் ஏற்று கூறியிருந்தால் அல்லாஹ்வுடைய தீனில் மாற்றத்தை ஏற்படுத்திய காஃபிராகி விடுவார். யாரும். அதனால கருத்து வேறுபாடுகள் எம்மிடத்திலே பேசப்படக்கூடிய விஷயம் நாம் பேசலாம். அந்த ஆலிம்கிட்ட கேட்டு அந்த ஆலிம் இந்த ஹதீஸ் சஹீங்கிறாங்க, இந்த ஆலிம்கிட்ட கேட்ட இந்த ஆலிம் இந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறாங்க, அவருக்கு இந்த ஆதாரங்கள் கொடுத்தாங்க, இதுக்கு இந்த ஆதாரங்கள் கொடுத்தாங்க, அதனால நான் இந்த நிலைப்பாட்டில் போறேன்னு சொல்லி அவர் சொல்லலாம். அதற்கு உரிமை இருக்கிறது. நாம் படிச்ச நேரத்து புகாரி அப்படிலாம் ஹதீஸ் இல்லையேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பார். அதபுல் ஹிலாஃப், கருத்து வேறுபாட்டு ஒழுக்கங்கள். முதலாவது ஒழுக்கம் இஹ்திராமு ரஅயில் முகாலிஃப். இந்த கல்வி எல்லாம் நம்மிடத்திலே சேர்க்கப்படாத காரணத்தால் தான் இன்று இந்த சமூகம் ஒழுக்கத்திலே சிதறி கிடக்கிறது. ஒழுக்கத்திலே சிதறி கிடக்கிறது. பேசக்கூடிய வார்த்தை முதற்கொண்டு, அணுகக்கூடிய நிலைமை முதற்கொண்டு இந்த சமூகம் தன்னிடத்திலே இந்த ஒழுக்கத்தால் சிதறியதற்கு காரணம் இந்த கல்வியோடு எம்மிடத்திலே கொள்கை சேர்க்கப்படவில்லை. நம்மிடத்திலே குர்ஆன் சுன்னாவுடைய கொள்கை இந்த ஒழுக்கத்தோடு சேர்க்கப்படவில்லை. இஹ்திராமு ரஅயில் முகாலிஃப், மாற்று கருத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை மதிப்பது, கண்ணியப்படுத்துவது. மாற்று கருத்து உள்ள ஒரு மனிதரை கண்ணியப்படுத்துவது, அவரை மதிப்பது. உதாரணமாக ஒருவர் பார்க்கிறார், ஒரு ஹதீஸின் ஒரு ஆலிம் பார்க்கிறார்கள், ஒரு ஹதீஸின் அடிப்படையில் ருக்கூவுக்கு பிறகு எழுந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற அந்த கியாமுடைய நிலைமைக்கு வரும் பொழுது தன்னுடைய கையை தக்பீருடைய நிலைமையில் வைத்திருப்பதாக ஒரு ஆலிம் புரிந்து ஃபத்வா செய்கிறார். இன்னொரு ஆலிம் இல்லை, நான் கையை சாதாரணமாக கீழே போடுவேன் என்று ஃபத்வா கொடுக்கிறார். அதனால் இந்த ஆலிம் அந்த ஆலிமுடைய கருத்தை மார்க்க ஆதாரங்கள் அடிப்படையில் விமர்சிக்க வேண்டுமே, அதை சரிகாண வேண்டுமே தவிர அதை அவர் கண்ணியம் இல்லாத முறையில் அணுகக்கூடாது. அவர் வழிகேட்டில் உள்ளவருக்கு அவர் அப்படித்தான் ஃபத்வா கொடுப்பார்னு சொல்லக்கூடாது. அவர் வழிகேட்டுக்கு போயிட்டார் இந்த ஒரு காரணத்துக்காக சொல்லக்கூடாது. அவர் ஹாரிஜியா முஅ்தஸிலாவுக்கு போயிட்டார் இந்த காரணத்துக்காக சொல்லக்கூடாது. அவருடைய கருத்தை மதிக்க வேண்டும். ஏன்? அவர் ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம், அந்த ஆதாரங்கள் மேற்கூறப்பட்ட 5 முறையில் பேணப்பட்டிருந்தால் அவருடைய கருத்தை மதித்து, அவர் தவறு என்றால் ரசூலுல்லாஹ் எப்படி அறிவித்தார்களோ, கற்றுக் கொடுத்தார்களோ அந்த முறையில் கற்றுக் கொடுத்து அவருடைய கருத்தை மதிப்பது. பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாரிடத்திலும் இந்த பண்பை நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த பண்பை கிடையாது இடத்துல. ஒரு கருத்துக்கு மாற்றமாக கூறிய உதாரணமாக ஷைத்தான், ஜின்னா, மலக்கா என்ற ஒரு கருத்து வேறுபாடு உலமாக்கள் மத்தியில் இருக்கிறது. ஒரே ஒரு ஆலிம் மட்டும் அவர் மலக்குன்னு சொல்லி வாதிடுறாங்க. அதை மறுக்கக்கூடிய ஆலிம்கள் உலமாக்கள் எப்படி தெரியுமா எழுதுவாங்க? அந்த கருத்தை மறுத்து எழுதும் பொழுது, இந்த ஆலிமின் மீது நான் மதிப்பு வைத்திருக்கிறேன், அன்பு வைத்திருக்கிறேன், பாசம் வைத்திருக்கிறேன், அவரை நேசிக்கிறேன், அல்லாஹ்விற்காக அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும், இந்த கருத்தில் எனக்கு வேறுபாடு இருக்கிறது என்று எழுதுவார்கள். கிதாபுகளை படிச்சு பார்த்தீங்கன்னா
அப்படி எழுதுவாங்க. ஒரு ஆலிமுடைய கருத்தை மதிக்கும் பொழுது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அவங்களுடைய ஃபத்வாக்கிற அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்களுடைய கருத்துக்கு மாறுபடும் பொழுது இந்த ஒழுக்கத்தோடு அவர்கள் எழுதிய வார்த்தையை பார்க்கலாம். இன்னைக்கு அதுவெல்லாம் கிடையாது நம்ம இடத்துல. அவர் அப்படித்தாங்க ஃபத்வா செய்வார். அவருக்கு ஒன்றும் கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் ஞானம் எல்லாம் கிடையாது. அவர் அப்படித்தான் வழிகேட்டில் போயிட்டார், அவர் அப்படித்தான் செய்வார். லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற எல்லா விஷயத்திலும் ஒரு ஆலிம் கைய அத்தஹியாத்துல நீட்டணும்னு ஃபத்வா கொடுங்க. ஒரு ஆலிம் இஷாரா செய்யணும் அசைக்கணும்னு சொல்லி ஃபத்வா கொடு. அதனால அசைக்காதவங்க எல்லாம் வழிகேடா? நான் தான் சத்தியம், அவர்கள் அசத்தியமா? ஹலல். இது அநியாயம், இது மோசடி மார்க்கத்திலே. இது கருத்து வேறுபாடுகள் என்பது குர்ஆன் சுன்னாவிலே எழக்கூடிய காரணம் தான். சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒருவர் வேறு கருத்து வேறுபாடு பட்டே தீருவார். அவருடைய புரிதல் அப்படி இருக்கலாம், அவருக்கு கிடைத்த ஆதாரங்கள் அப்படி இருக்கலாம், அவர் அந்த ஹதீஸை அவருடைய கல்வியாளர்கள் மூலமாக புரிந்திருக்கலாம். அப்படி இந்த ஆலிம் வேறொரு முறையில் புரிந்திருக்கலாம். அதனால் இரண்டு கருத்திலே எனக்கு எந்த கருத்து சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில் சரியாக தெரிகிறதோ அதை எடுத்துக்கொண்டு பிற கருத்தை மதிக்க வேண்டும். இதுதான் ஹதீஸுகளை அணுகும் பொழுது, மார்க்க சட்டங்களை அணுகும் பொழுது, மார்க்க சட்டத்தில் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் பொழுது நாம் எடுக்க வேண்டிய முதல் நிலைப்பாடு. இரண்டாவது, இஹ்சானு ظن بالآخرين. கருத்துக்களை சொல்லக்கூடிய பிறரின் மீது நல்ல எண்ணம் கொள்ளுவது. இஹ்சானு ظن بالآخرين وعدم التزام العيب بالبراء. அவர்களை குறையிலிருந்து நீக்கி நல்ல எண்ணத்தை அவர்கள் மீது கொள்ளுவது. அவர் காசுக்காக ஃபத்வா கொடுத்திருப்பாருங்க, அவரு நாட்டுக்காக ஃபத்வா கொடுத்திருப்பாருங்க, அவருடைய பொழப்பையா தான் ஜமாத்து கட்டுப்படுத்தி ஃபத்வா கொடுத்திருப்பாருங்க. இப்படியெல்லாம் கருத்துக்களை சொல்லுவர்கள் மீது கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடாது. நல்ல எண்ணத்தோடு அவர்களை அணுக வேண்டும். அவர்கள் கல்வியாளர்கள், அவர்கள் அந்த ஹதீஸ் கிடைத்திருக்கும், அதனால் அவர்கள் ஃபத்வா கொடுத்திருப்பார்கள். அவர்களுக்கு கிடைத்திருக்காது, அதனால் அவர்கள் ஃபத்வா கொடு. அவர் அப்படித்தாங்க, அவர் பள்ளிக்காக ஃபத்வா கொடுப்பார், ஜமாத்துக்காக ஃபத்வா கொடுப்பார், நாட்டுக்காக ஃபத்வா கொடுப்பார், காசுக்காக ஃபத்வாவை மாற்றுவார். இப்படியெல்லாம் அவரின் மீது தவறான எண்ணம் கல்வியாளர்கள் மீது கொள்வது தடை செய்யப்பட்டது. அது ஒழுக்கம் அல்ல. கல்வியை கொண்டிருக்கக்கூடிய எமக்கு அது ஒழுக்கமானதல்ல. இஹ்சானு ظن بالآخرين. பிறரின் மீது நல்லெண்ணம் கொள்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்கிறான். இஜ்தனிபு கஸீரம் மின الظن. தவறான எண்ணம் கொள்ளக்கூடிய காரியங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள், அது பொய்யை அறிவிக்கும், பாவத்தின் பக்கம் உங்களை செலுத்திவிடும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. நல்லெண்ணம் கொள்வது. மூன்றாவது, ஒரு தனிப்பட்ட மனிதரை சார்ந்திருப்பது. ஒரு தனிப்பட்ட மனிதரை, ஒரு தனிப்பட்ட ஆலிமை அல்லது ஒரு தனிப்பட்ட ஜமாஅத்தை, ஒரு தனிப்பட்ட குழுவை மார்க்க அடிப்படையில் சார்ந்திருப்பது. எங்க ஜமாஅத் என்ன ஃபத்வா கொடுக்குதோ அதுதான் என்னுடைய ஃபத்வா, அல்லது ஏன் ஷேக் என்ன ஃபத்வா கொடுக்குறாரோ அதுதான் எனக்கு ஃபத்வா. எங்க ஷேக், நான் படிக்கக்கூடிய ஷேக் அல்லது நான் பார்க்கக்கூடிய ஷேக் என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி, மற்ற எல்லாரும் தவறு என்ற நிலைப்பாட்டிற்கு சென்றால் வழிகேட்டின் முதல் அடையாளம் அதுதான். மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத் பின் ஹம்பல், 4 பேரும் மார்க்க அறிஞர்கள் தான். யார் ஒருவர் எனக்கு ஷாஃபி ரஹிமஹுல்லா சொன்ன ஃபத்வா போதும் என்று முடிவெடுக்கிறாரோ, எனக்கு அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொன்ன ஃபத்வா போதும், அது என்ன என்றெல்லாம் பார்க்க மாட்டேன், அவர்கள் கூறினால் ஏற்றுக்கொள்வேன் என்ற நிலைப்பாட்டை யார் எடுத்துக்கொண்டு செல்கிறார்களோ, யாரை எடுத்துக்கொண்டு சென்றாலும், எப்படி ஹாரிஜியாக்கள் உஸ்மான் அவர்களையும் அலி அவர்களையும் புறக்கணித்து வேறொருவரை தனிப்பட்டு சார்ந்து சென்றார்களோ, எப்படி ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் புறக்கணித்தார்களோ, அந்த வழியில் இவரும் செல்ல தயாராகிவிட்டார் என்று அர்த்தமாகிவிடும். ஒரு தனிப்பட்ட ஆலிமை சார்ந்திருக்க கூடாது. ஏன்? இந்த கருத்து வேறுபாடுகளின் சட்டங்கள் எல்லாம் அவருக்கும் பொருந்தும். அவரும் மறந்திருக்கலாம், அவருக்கும் அந்த ஹதீஸ் சென்றடையாமல் இருக்கலாம், அவரும் அந்த கல்வியை அறியாமல் இருக்கலாம். எல்லோரும் அந்த தன்மையில் இருப்பவர்கள் தான். அதனால் ஒரு மனிதரை முடிவு செய்யும் பொழுது, ஒரு ஃபத்வாவை முடிவு செய்யும் பொழுது, வார்த்தையை பதிவு செய்யுங்கள், அந்த மனிதரை வைத்து சத்தியம் முடிவெடுக்கப்படாது. அந்த மனிதரை வைத்து சத்தியம் முடிவெடுக்கப்படாது.
சத்தியத்தை கொண்டுதான் அந்த மனிதரை முடிவெடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, அரபியில் அழகான வார்த்தை, தமிழ்ல சொல்ற சத்தியத்தை ஒரு மனிதரை கொண்டு, ஒரு குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவான ஆதாரம், ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை கொண்டு சத்தியம் சரி என்று முடிவெடுக்க கூடாது. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அவரை சரி காண வேண்டும். அவர் சொல்லிட்டா சரிதான் அப்படிலாம் கிடையாது. அவர் சரியை சொன்னார் அவர் சரி, தவறை சொன்னால் யாராக இருந்தாலும் தவறுதான். இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டால் எம்மிடத்தில் இந்த பிரிவுகள் எல்லாம் இருக்காது. இன்னைக்கு ஆலிம் தாங்க, வேற யாருங்க இந்த உலகத்துல கல்வியாளர்? எங்க தலைவரை தவிர, எங்க ஜமாத்துடைய தலைவரை தவிர வேற யாரு ஃபத்வா கொடுக்க முடியும்? அவங்களுக்கு தான் எல்லாமே சேர்ந்திருக்கு கல்வியில அப்படின்னு ஒரு சொல்ல முடியுமா? சொன்ன காரணத்தால் தான் இன்று இயக்கங்களுடைய வகைகள், பிரிவுகள் எல்லாம் எல்லாம். ஷேக் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் யாராவது உங்களுடைய ஷேக் யார் என்று கேட்டால், ஷேഖி ரசூலுல்லாஹ் ஃபகுல் ஷேഖி ரசூலுல்லாஹ், என்னுடைய ஷேக், என்னுடைய வழிகாட்டி யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்களைத்தான் நான் அஸபிய்யா கண்மூடித்தனமாக பின்பற்றுவேன். அங்க போய் அறிய வைக்க மாட்டேன், அங்க போய் அறிய வைக்க மாட்டேன், அங்க போய் இந்த சட்டங்களை பொருத்தி பார்க்க மாட்டேன். அவர்களைத்தான் நான் கண்மூடித்தனமாக பின்பற்று. ஷேഖி ரசூலுல்லாஹ். உங்களிடத்திலே உங்களுடைய ஜமாத், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய குழு எதுவென்று கேட்டால், வஸம்மாகுமுல் முஸ்லிமீன் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று கூறுங்கள். நான் முஸ்லிம் ஜமாஅத்தை சார்ந்தவன், நான் முஸ்லிம்களை சார்ந்தவன் என்று கூறுங்கள். தனிப்பட்ட பிரிவை அடையாளம் காட்டாதீர்கள் உங்களுடைய கொள்கைக்கு. இன்னைக்கு இந்த கல்வி சேர்க்கப்படாத காரணத்தால கொள்கைக்காக பிரிவுகள் நம்மிடத்திலே உருவாகிவிட்டது. கருத்து வேறுபாடுகளுக்காக பிரிவுகள் நம்மிடத்திலே உருவாகிவிட்டது. பிறையிலே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய காலம் முதற்கொண்டு இன்று வரை இருக்க கூடியது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டம் வந்தது, பனு குரைப், மதீனாவிற்கு. கேட்டார்கள், நீங்க எப்போது பிறையை பார்த்தீர்கள்? நாங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்தோம். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நாங்கள் சனிக்கிழமை பார்த்தோம். கருத்து வேறுபாடு இருந்தது சஹாபாக்களுடைய காலம் அதற்குனால. இன்னைக்கு இதற்காக தனி தனி ஜமாஅத்துகள், பிரிவுகள், கூட்டங்கள். அவர் இவரை விமர்சிப்பது, இவர் அவரை விமர்சிப்பது, அவர் இவரை சரி காணுவது, இவர் அவரை சரி காணுவது. நாங்கள் இப்படித்தான் என்று ஒருவர் தனித்தனியாக பயணிப்பது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஹராமாக்கப்பட்ட செயல். அப்ப நாங்க பணி செய்யக்கூடாதா? அல்மரான் வச்சு பணி செய்யறமே கூடாதா? தாருல் குர்ஆன் வச்சு பணி செய்யறோம் கூடாதா? இதுவெல்லாம் பெயர்கள் தான். இந்த பெயர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அஹ்லுல் பத்ர், பத்ர்வாசிகள் இருந்தார்கள், அன்சாரிகள் இருந்தார்கள், முஹாஜிர்கள் இருந்தார்கள், ஹவுஸ் கோத்திரத்தார்கள் இருந்தார்கள், ஹஜ்ரத் கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். இந்த பெயர்கள் ரசூலுல்லாஹ் தடை செய்தார்களா? அன்சாரிகள் என்ன பெயர்? ஒரு குழுவுடைய பெயர் தானே. முஹாஜிர்கள் என்ன பெயர்? குழுவுடைய பெயர் தானே. ஹஜ்ரத்துடைய கூட்டத்துடைய பெயர் என்ன? ஹவுஸுடைய கூட்டத்துடைய பெயர் என்ன? அது ஒரு பிரிவு, அது ஒரு கூட்டத்துடைய தலைமையுடைய பெயர். ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள். எந்த அடிப்படையில்? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரின் அடிப்படையில். முஸ்லிம் ஜமாஅ பெயரால் இது எவ்வளவு பிரிந்திருந்தாலும் இவர்கள் யார்? ஒரே சமூகம். ஜமாஅத்துல் உம்ம, ஜமாஅத்துல் வஹ்தா, ஒரே சமூகம் இவர்கள். ஆனால் இன்று நாங்க தாங்க ஜமாஅத்து, அதுவெல்லாம் வழிகட்ட கூட்டம் என்று விமர்சனம் செய்யும் அளவிற்கு கருத்து வேறுபாடுகளின் காரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் இதுதான் நம்முடைய தோல்விக்கு நாம் சேர்க்கக்கூடிய முதல் பரிசு. நம்முடைய அழிவிற்கு நாம் எடுக்கக்கூடிய முதல் காரணம் இந்த இயக்கத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய இயக்க வெறிகள். அஸபிய்யா. யார் இயக்க வெறியை கொண்டிருக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவனே அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலும் ஒரு முறை முஹாஜிருடைய தோழரை அன்சாரி ஒருவர் அடித்து விட்டார். ஃபஜ்தமஅ கௌமுன் ஸா வ கௌமுன் ஸா வ قال هؤلاء. முஹாஜிர்கள் சொன்னார்கள், யா அல் முஹாஜிரின், முஹாஜிர்களை வாருங்கள். வ قال هؤلاء யா அல் அன்சார், அன்சாரிகளை வாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த பெயர்கள் ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள். ஆனால் எப்போது ஒரு பிரச்சனையின் காரணமாக
2 குழுக்களை தனித்தனியாக அழைத்தார்களோ முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஊஹா இன்னஹா முன்தினா, விடுங்கள் இந்த வார்த்தையை, இது நாட்டம் அடிக்கக்கூடிய வார்த்தை, இது கெட்ட வீசம் அடிக்கக்கூடிய வார்த்தை, அறியாமை காலத்துடைய வார்த்தையா நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒழுக்கம் வேண்டும் இதை விட? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு காட்டிய வழியை விட நாம் எல்லோரும் ஒரே ஜமாஅ. நீங்கள் எதில் வேண்டுமானாலும் உங்களுடைய பெயரை பதிவு செய்து பணி செய்யலாம். ஆனால் அவர்களும் முஸ்லிம்கள். அவர்களிடத்திலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும், அந்த உலமாக்களிடத்திலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அவர்களை நாங்கள் மதிப்போம், அவர்களை நாங்கள் சகோதரர்களாக கருதுவோம், அவர்களோடு எந்த நிலைமையில் ஏற்பட்டாலும் பணி செய்வோம். ஆனால் அதற்காக அவர்களை புறக்கணித்து நாங்கள் தனித்தனி குழுக்களாக பயணிக்க மாட்டோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லிம்களுடைய, இன்னைக்கு இந்த பெயரை வச்சு இயக்கம் இருக்கு, அதை நான் சொல்லல. ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்திலே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறோம். இயக்கத்துடைய பெயர், குழுக்களுடைய பெயர் நாங்கள் பணி செய்வதற்காகத்தானே தவிர எங்களுடைய கொள்கை அதை சார்ந்திருக்காது. எங்களுடைய கொள்கை சார்ந்திருக்காது. எங்களுடைய கொள்கை முஸ்லிம் ஜமாஅத்தை சார்ந்திருக்கும், அல்லாஹ்வை சார்ந்திருக்கும், அல்லாஹ்வுடைய தூதரை சார்ந்திருக்கும். தனிப்பட்ட ஒரு மனிதரையோ, தனிப்பட்ட ஒரு ஜமாஅத்தையோ, தனிப்பட்ட ஒரு குழுவையோ என்னுடைய கொள்கை சார்ந்திருக்காது, என்னுடைய கருத்து சார்ந்திருக்காது. இந்த நிலைப்பாட்டிலே வந்தால் என் சமூகம் எல்லா பிரச்சனைகளையும் விட்டு ஒன்றுபட்டு விடலாம். அது இல்லாத காரணத்தால் தான் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய, குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பிரிவுகளையும் அந்த குழுக்களுடைய வகைகளையும் பார்த்தால் நாளுக்கு நாள் கருத்து வேறுபாடுக்காக தனித்தனி குழுவை வைத்துக் கொண்டு அதற்கு ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு அந்த தலைவருடைய கருத்து வேறுபாட்டில் தான் அவர்கள் இருப்பார்கள், கருத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். மற்ற கூட்டம், மற்ற தலைவர்கள், மற்ற ஆலிம்கள் எதை கூறினாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த வெறி வந்துவிட்டால் எம்மிடத்திலே கல்வியுடைய வாடை அனைத்தும் சென்றுவிடும், கல்வியுடைய நாட்டம் கூட என்னுடைய உள்ளத்திலிருந்து சென்றுவிடும். தனிப்பட்ட மனிதரை சால்வோம். எப்படி ஷியாக்கள் அலி அவர்களை சார்ந்தார்களோ ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி ஹாரிஜியாக்கள் முஅ்தஸிலாக்கள் தங்களுடைய தலைவர்களை சார்ந்து குர்ஆனில் ஹதீஸில் எது சொல்லப்பட்டாலும் புறக்கணித்தார்களோ அது போன்ற நிலைப்பாட்டிற்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். இந்த 3 நிலைப்பாடு, அதபுல் ஹிலாஃப், இஹ்திராமு ரஅயில் முகாலிஃப், மாற்று கருத்து கொள்ளக்கூடிய கல்வியாளருடைய கருத்தை மதிப்பது, அவரின் மீது நல்லெண்ணம் கொள்வது, அவரை ஒரு தனிப்பட்ட மனிதரை மட்டுமே சார்ந்திருக்காமல் இருப்பது. இது அதபுல் ஹிலாஃப். இப்ப மேலிருந்து சொன்ன விஷயங்களை மீண்டும் பார்ப்போம். அன்வாஉல் ஹிலாஃப், கருத்து வேறுபாடுகளின் வகைகள். ஹிலாஃபுன் ஃபி அஸ்லில் மில்லா, அடிப்படையில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு. இது 3 பிரிவுகளாக மனிதர்களை பிரிக்கிறது. அந்த 3 பிரிவில் முதல் வகை முஃமினூன், அல் முஃமினூன், அவர்கள் மூமின்கள். அந்த மூமின்களில் 3 பிரிவுகள் இருக்கிறார்கள். நடுநிலையாளர்கள், தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்தவர்கள், நன்மையிலே விரையக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. இரண்டாவது காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், இவர்கள் தான் இந்த பூமியில் அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்கள். மூன்றாவது முனாஃபிக்குகள், இவர்களுக்கு 5 பண்புகள் இருக்கிறது. யாராவது சொல்லுங்க பாப்பா, அந்த 5 பண்பு உடனே எழுந்து. ஒரு ஆள் சொல்லுங்க, எழுந்து. வரம் மீறுவாங்க. ஓகே. இரண்டாவது, அதுக்கு கூறப்பட்ட ஆதாரம் ஹிலாஃபுன் ஃபி அஸ்லில் மில்லா, இந்த வார்த்தை எடுக்கப்பட்ட இந்த வார்த்தையுடைய சார்ந்த வசனம் சூரத்துல் ஹூதுடைய 118வது வசனம். யார் இதற்கு விளக்கம் சொன்னார்கள்? இந்த அடிப்படையில் இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது ஹிலாஃபுன் ஃபி மசாயிலில் ஃபுரூஇ வல் அஹ்காம், கருத்து வேறுபாடு மார்க்க சட்டத்திலும் மார்க்க அடிப்படைகளிலும் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அடிப்படையில் இரண்டாவது கருத்து வேறுபாட்டின் பிரிவு. இந்த பிரிவு கூடுமா? இதனால் பிரிய முடியுமா ஒரு மனிதரை? இதனால் மனிதரை வெறுக்க முடியுமா? இதனால் சலாமை அவருக்கு பகிராமல் இருக்க முடியுமா?
இதனால் அவரை தனி ஜமாஅத்தாக பெயரிட்டு அவரை வழிகட்டவர் ஒதுக்க முடியுமா? கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்வைத்தேன். சஹாபாக்களுக்கு ஒரு ஆசிரியர் தான், ஆனால் அவர்கள் ஒரு ஆசிரியர் இருந்தாலும் கருத்து வேறுபாடு பட்டார்கள். ஏன்? அதற்கு தன் அஸ்பாபுல் ஹிலாஃப், கருத்து வேறுபாட்டுடைய காரணங்கள் தபிஅத்துல் பஷர், மனிதனுடைய இயற்கை தன்மையை அதுதான். இரண்டாவது அதமு புலூவி தலீல் மார்க்க ஆதாரம் அவருக்கு சென்றடையாமல் இருந்திருக்கும். மூன்றாவது இஹ்திலாஃபுஹும் ஃபி ஃபஹ்மி தலீலை புரிந்து கொள்வதில் கருத்து வேறுபாடு பட்டிருப்பார். நான்காவது அதமுல் உகூஃபி அலா நஸ்ஹி தலீல், மார்க்க ஆதாரம் நீக்கப்பட்டு விட்டதை அவர் அறிந்திருக்காமல் இருந்திருப்பார். ஐந்தாவது அன்னிசியான், மறதி. அதபல் ஹிலாஃப், கருத்து வேறுபாட்டுடைய ஒழுக்கங்கள். இஹ்திராமு ரஅயில் முகாலிஃப், வேறு கருத்து கொண்டவரை மதிப்பது, கண்ணியம் செலுத்துவது. இஹ்சானுத் தன்ன் பில் ஆஹரீன், பிற கருத்து வேறுபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மீது நல்லெண்ணம் கொள்வது. லா தஅஸ்ஸுப், அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதரையோ தனிப்பட்ட ஜமாஅத்தையோ தனிப்பட்ட ஒரு ஃபத்வாவை மட்டுமே சார்ந்து இதுதான் சரி மற்ற அனைத்தும் தவறு என்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ளாமல் இருப்பது. இதுதான் கருத்து வேறுபாடுகளின் சட்டங்கள். ஃபிக்ஹுல் ஹிலாஃப். முடிந்தவரை என்னால் எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக உங்களுக்கு இந்த கல்வியை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு சேர்த்திருக்கிறேன். இதை நீங்கள் பதிவு செய்து யாரை நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த ஒருவருக்காவது இந்த சபையிலிருந்து நீங்கள் எழுந்து சென்றதற்கு பிறகு இந்த சட்டங்களை அவர்களுக்கு அறிவித்து கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எமக்கு அதற்கு அருள் செய்வார். ஏன்? பிறரோடு கல்வியை பகிர்ந்து கொண்டால்தான் அந்த கல்வி எம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும். அந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்தை அணுகுவோம். நேர்வழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை செலுத்துவார். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.